இன்று நமது வாத்தியார் கதையில் இன்று நாம் பார்க்கப் போவது நற்குணங்களால் உயர்வோம் என்னும் கதை. ஒரு கிராமத்தில் ஒரு வியாபாரி நல்ல வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நாளடைவில் அவனுடைய வியாபாரம் படிப்படியாக குறைந்து வறுமை கோட்டுக்கு கீழேயே வந்துட்டார். அவர் என்ன செஞ்சார்னா, நாம இனிமே இந்த ஊர்ல பிழைக்க முடியாது அப்படின்னு ஒரு முடிவு செஞ்சு வேற ஊர்ல போய் பிழைச்சி நம்ம குடும்பத்தை காப்பாற்றலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தார். உடனே குடும்பத்தார்கிட்டெல்லாம் சொல்லிட்டு இவர் வேற ஊருக்கு பிழைக்க கிளம்பிட்டார். ஒரு ஊருக்கு போய் அந்த ஊர் எல்லைக்கு போய் சேர்ந்த உடனே அந்த எல்லையில ஒரு சின்ன குடிசை ஆசிரமம் மாதிரி ஒரு சாமியார் இருந்தார். இவர்கிட்ட இந்த ஊரை பற்றி அபிப்பிராயம் கேட்டுன்னு போகலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணி அந்த சாமியார்கிட்ட போய் அணுகி, சுவாமிஜி, நான் இந்த ஊரில் வந்து பிழைக்கலாம் அப்படின்னு நான் வந்திருக்கிறேன். இந்த ஊர் மக்கள் எல்லாம் எப்படி சுவாமிஜின்னு கேட்டார். அதுக்கு அவரு என்ன கேட்டார்னா, நீ ஏற்கனவே இருந்திய அந்த ஊர் மக்கள் எல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டார். அதுக்கு இந்த வியாபாரி சொன்னாரு, ரொம்ப மோசமானவங்க, திமிர் பிடிச்சவங்க, எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு அந்த சுவாமிஜி, இந்த ஊர்லேயும் அப்படிப்பட்டவங்க தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். இந்த வியாபாரிக்கு ஊருக்குள்ள நுழைஞ்சு தன்னுடைய பிழைப்பை நோக்கி கிளம்பி ஊருக்கு போயிட்டார். கொஞ்ச நாள் போச்சு. இன்னொரு ஊர்ல இருந்து இன்னொரு மனுஷன் அவர் என்ன செஞ்சார்னா, இந்த ஊருக்கு வந்து பிழைக்கலாம் அப்படின்னு ஊருக்கு வராரு. ஊருக்கு எல்லையில இருந்த இந்த ஆசிரமம், சின்ன குடிசை, அந்த ஆசிரமத்தில் போய் இவர்கிட்ட கேட்டுக்குன்னு போகலாம் அப்படின்னு அந்த சுவாமிஜியை அணுகினார். சுவாமி, நான் ரொம்ப தொலைவிலிருந்து வரேன் சுவாமி, இந்த ஊரில் பிழைக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ஊர் மக்கள் எல்லாம் எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டார். அதுக்கு சுவாமிஜி கேட்டாரு, நீ ஏற்கனவே இருந்திய அந்த ஊர் மக்கள் எல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டார். அதுக்கு இவர் என்ன பதில் சொன்னார்னா, அவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க, முடிஞ்ச வரையும் உதவி செஞ்சாங்க, என்னுடைய சூழ்நிலை தான் இப்படி ஆகிப்போச்சுன்னு சொன்னார். இந்த ஊர் மக்களும் அப்படித்தான் அப்படின்னு சுவாமி சொன்னார். நிகழ்வு இதோட முடியும். ஆனா அந்த சுவாமிஜி நமக்கு ஒரு கருத்து சொல்றார். ரெண்டு பேரையும் ஒரே கேள்விதான் கேட்டாரு, ரெண்டு பேருக்கும் ஒரே பதில் தான் சொன்னார். ரெண்டு பேரையும் நீங்க இருந்தீங்களே அந்த ஊர்ல மக்கள் எப்படின்னு கேட்டார். ரெண்டு பேரையும் ரெண்டு பேருக்கு என்ன பதில் சொன்னார்னா, இந்த ஊர்ல இருக்கிற மக்களும் அப்படித்தான் அப்படின்னு சொன்னார். அவரு சொல்ல வந்த கருத்து, நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ, நல்ல விதமா நடந்துக்கினா மக்கள் எல்லாம் உங்ககிட்ட நல்ல விதமா நடந்துக்க போறாங்க. உங்களுடைய நல்ல குணங்கள், பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குதோ அப்படிதான் அனைத்து மக்களும் நடந்து கொள்ள போறாங்க அப்படின்றத குறிப்பா அந்த சுவாமிஜி சொன்னார். நல்லது. இந்த விஷயத்திலிருந்து, இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு பார்த்தா, நாம் எல்லாருமே நல்ல குணங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள், நல்லபடியா எல்லார்கிட்டையுமே நடந்துக்கலாம். நாம் அதனால் உயர்வோம். நாம மட்டும் இல்லை, நம்ம சந்ததிக்கே நல்ல குணங்களும் நல்ல பழக்க வழக்கங்களும் கற்றுக் கொடுத்தால் நாம் மட்டுமல்ல, அனைவரும் சந்தோஷமாக இருப்பர், நாமும் உயர்வோம் என கூறி கதை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும்.